நார்மலாக பேச முடியல, ஒரு ஃபோட்டோ பிடிக்க முடியல. ஏன்னா எல்லா பல்லும் ஆட ஆரம்பிச்சிச்சு. செரிமானம் வராது, செரிமானம் வந்ததுன்னா எல்லா பிரச்சனை வரும். மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. மிகவும் ஒரு துளி வலி கிடையாது, ஒரு துளி இது கிடையாது. முழுக்க முழுக்க மேரேஜ் ஆகலை, அதுக்கோசம் தான் அந்த பல்லு இருந்தேன். அது சிரிக்கிறதுக்கும் தன்னம்பிக்கைக்கும் நல்லா கடினமான பொருள் சாப்பிட்றதுக்கும் எல்லா பொருளும் விரும்பி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பல்லால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வெரி வெரி ஹாப்பி, வெரி எக்ஸலண்ட், வெரி பியூட்டிஃபுல், வெரி 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 எக்ஸலண்ட். நினைவாக இருக்குது உங்களுடைய கிளினிக் வந்திருக்கு. ஓகே. அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கோபி சார் இருக்காரு. சார் வந்து திருத்தன்லேருந்து வந்திருக்காங்க. அவரோட வயது பார்த்தீங்கன்னா 42 வயது ஆகுதுங்க. அவருக்கு என்ன பல்ல பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஈறு பிரச்சனை தான். கடுமையான ஈறு பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால எல்லா பல்லும் ஆட ஆரம்பிச்சிருக்கு. வணக்கம் சார். பல்லில் ரத்தம் வந்து ஈறு வந்து நல்லா யூடியூப் பார்த்ததுனால, மேடத்தை பார்த்ததுனால தான் இது மாதிரி நிறைய பேருக்கு சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அதனால் நாமளும் பண்ணிக்கிட்டால் நமக்கும் நல்லா இருக்கும், பின்னாடி தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்கு தான் மேடத்தை வந்து பார்த்தேன். இப்போ நீங்கள் இத்தனை நாள் உங்களை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? ஃபைனான்ஸ் தான் மேடம் காரணம். முழுக்க முழுக்க பணம் இல்லை. ஆனால் யூடியூப்பில் பார்த்தேன், சரி இருந்தாலும் நம்ம கடினமாக இது நம்மளுடைய அடுத்த இது வரணும் அப்படின்னு சொன்னோன்னா இது நம்ம பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்றது. ஏன்னா எல்லா பல்லும் ஆட ஆரம்பிச்சிச்சு. இது பண்ணாதான் நம்ம அடுத்தது சாப்பிட முடியும். ஏன்னா சரியாக சாப்பிட முடியலன்னா உடம்பு இதுவாகிடும். உடம்பு இதாகிடுச்சுன்னா செரிமானம் வராது, செரிமானம் வந்ததுன்னா எல்லா பிரச்சனை வரும். அதனால் முழுக்க முழுக்க அது முதல் செஞ்சால் தான் அடுத்தது நம்ம பண்ண முடியுன்றதுனால. ஈர் பிரச்சனை இருக்குது, பல்லில் ரத்த கசிவு வருதுன்னு தெரியுது. பட் ஏன் நீங்கள் சிகிச்சை எடுக்கலைங்க? அது வலி தெரியல எனக்கு, அதனால் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ வந்து எனக்கு பல்லு ஆடுது, நல்லா தெரியுது. அதனால தான் மேடம் வந்து இப்போ இந்த பல்லு பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் என்னென்ன சந்திக்கிறீங்க சார்? இப்போ என்னால் எல்லா இடத்துலையும் நார்மலாக பேச முடியல, ஒரு ஃபோட்டோ பிடிக்க முடியல. எல்லா இடத்துக்கு போனோன்னா ஒரு மாதிரியாக பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதுக்கு வந்து இப்போது நம்ம சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பல்லை எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட்டும் பொருத்த போகிறோம். அப்புறமா 6வது நாள் அவருக்கு ஃபிக்ஸடாக பல்லு கொடுத்துட்டு அப்போது அவரோட சந்தோஷமான ஆனந்த புன்னகை நம்ம பார்க்க போகிறோம். சிகிச்சைக்கு முன்னால் நம்மக்கிட்ட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து சொல்லியிருந்தாரு. இப்போது அவருக்கு இந்த 6 நாளில் இம்ப்ளான்ட்டும் பொறுத்துட்டு ஃபிக்ஸடாக பல்லும் கொடுத்துட்டோம். ஒரு 10 நாள் கழித்து இப்போ ஒரு செக்கப் வந்திருக்காரு. இத்தனை நாள் அவருக்கு எப்படி இருந்தது, வலி வயசாக எப்படி இருந்தது, அவர் இந்த 10 நாள் என்னென்ன சாப்பிட்டு பழகினாரு, எப்படி இருக்குது, அப்போதைக்கு அந்த பல்லுக்கும் இந்த பல்லுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. சார் சொல்லுங்கள். வணக்கம் சார். முழுவாய் இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ணிவிட்டு 6 நாளில் ஃபிக்ஸடாக பல்லு கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? எந்த விதமான பயம் இல்லை. எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயம் செய்ய சொல்லக்கூட இதை பண்ணுறேங்க, பல் எடுக்க போகிறேன், உங்களுக்கு ஊசி போடுறேன், கொஞ்சம் லேசாக இழுக்கிற மாதிரி இருக்கும், அது ஒன்றும் பயப்படாதீங்க, அப்படி உங்களுக்கு வலிச்சா கையை தூக்குங்க, நாங்கள் உங்களுக்கு பொறுமையாக பார்க்குறோம். ஆனால் எந்த விதமான வந்து வலியோ எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு சிகிச்சை பண்ண சொல்ல அடுத்தடுத்து இது பண்ணுறோம் அப்படின்னு மேம் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக தெளிவாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு லேபுக்கு போக சொல்ல, சரிங்க உங்களுக்கு பல்லு தான் வைக்க போகிறேங்க, இது டெம்பரரி பல்லு தான், இது இம்ப்ளான்ட் மாட்ட போகிறேன்னு ஒவ்வொரு சிகிச்சையை பண்ண சொல்லுவோம். ஒவ்வொரு அடுத்தது பலனை சொல்லுவோம். வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளோ சிறப்பாக எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நான் அந்த இது பண்ணாங்க. அதுக்கு வந்து மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. மிகவும் ஒரு துளி வலி கிடையாது, ஒரு துளி இது கிடையாது, எல்லாம் வந்து சிறப்பாக இருந்தது. சிகிச்சை எப்போ உங்களுக்கு வலி இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறமா வலிகள் எப்படி வலியே இல்லை, இதுவே இல்லை. அதுக்கு தகுந்த மாத்திரை கொடுத்தாங்க. அந்த மாத்திரையை நான் கண்டினியூவாக சொல்ல அது போட்டுகிட்டே வந்தேன். அந்த ஜெல்லு கொடுத்தாங்க, இது பண்ணேன். அந்த வலின்றது எதுவுமே கிடையவே கிடையாது. உங்களுக்கு வலி இருக்கான்னு லேப்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்தும் ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்ன சார் வலி இருக்கா, உங்களுக்கு எதனா இருந்தால் தொந்தரவு இருந்தால் எந்த டைம் வேணாலும் கால் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம்னு சொன்னாங்க. அந்த எதுவுமே வலி எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாமல் நீங்களும் நல்ல பாசிட்டிவ் மைண்டு. ஆமாம், அந்த ஒரு இது நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்ற ஒரு பாசிட்டிவ்லையும் நீங்கள் இருக்கீங்க. முடியல அப்படின்றா கூட அந்த இடத்துல முயற்சியாவது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மனசு மகிழ்ச்சியாக இருக்க சொல்ல மட்டும்தான் அது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீ என்னதான் மகிழ்ச்சியாக இருக்க சொல்ல எளிய ஒரு பொருள் எடுனா கூட மனசு நிறைவாக எந்த விதமான வாய்ப்பு கம்மி தான். அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு எந்த வலியும் சுத்தமாக தெரியும், ஒரே துளி வலி கிடையாது. இப்போ இந்த 6 நாள் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாள் என்ன பண்ணாங்க அது சொல்ல முடியும்? ஓகே மேடம். முதல் நாள் வந்து இம்ப்ளான்ட் பண்ணாங்க. 2வது நாள் வந்து அந்த தைலெல்லாம் எப்படி போட்டிருக்குன்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க.
கரெக்டாக வந்து இம்ப்ளான்லாம் கரெக்டாக பொருந்திருந்து 2வது நாள் வந்து பல் அளவு எடுத்தாங்க. 3வது நாள் வந்து அந்த டெமோ பல் மாதிரி வச்சு உங்களுக்கு கடிமானம் எப்படி இருக்கு அப்படின்னு காட்டினாங்க. 4வது நாள் வந்து ட்ரையல் மாதிரி ஒரு பல்லு கொடுத்து ஓகே பண்ணாங்க. 5வது நாள் வந்து கம்ஸ் தடவிட்டு அந்த கடிமானம் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. சாப்பாடு சொல்ல இது பண்ணாங்க. அப்புறமா ஸ்க்ரூலாம் நல்லா டைப் பண்ணிவிட்டு இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1 வாரம் இல்லை 10 நாள் கழிச்சு வாங்க. அதில் மீண்டும் உங்களுக்கு சாப்பாடு சொல்ல எதுனா கடிமானம் இருக்கா, இல்லை எதுனா வந்து சின்ன ப்ராப்ளம் உங்களுக்கு எதனா உறுத்துற மாதிரி இருக்கா அப்படின்றதுக்கோசம் இப்போ வந்து மேடத்தை செக்கப் ஆகிறதுக்கு வந்துருக்கேன். உங்களுக்கு லேப்ல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? லேபில் எல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. எந்த விதமான இதுவும் கிடையாது. எது செஞ்சாலும் இது செய்கிறேன் சார், இது பண்ணுறேன், உங்களுக்கு அடுத்து இது பண்ண போகிறேன் அப்படின்ட்டு முன்னாடியே தகவல் சொல்லிட்டு தான் நம்மளுடைய பல்லில் இது பண்ணுறாங்க. இப்போ எக்ஸ்ரே எடுக்க போகிறேன், உங்களுக்கு இம்ப்ளான் கரெக்டாக வந்திருக்கு, இப்போ கம் சிகிச்சை பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாம் வந்து சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மேமும் அங்கே இருக்கிற லேப் இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்து நம்மளுடைய பல்லு சிகிச்சை பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயத்தையும் கூட கேர் பண்ணி வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ வந்து மனசுக்கு நிறைவாக பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன வருத்தம் இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை வலி இருக்கான்னு முதல் சொல்லுங்கள். முதல் வந்து வலியும் இருக்கா அதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு தான் அடுத்தடுத்து இதுவே வந்து பண்ணுறாங்க. மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ஒரு துளி வலி இல்லை, ஒரு துளி இதுமான இது இல்லை. சிகிச்சை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் இதெல்லாம் ஆகணும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்தீங்க சார்? இது வந்து முழுக்க மேரேஜ் ஆகலை, அதுக்கோசம் தான் அந்த பல்லு இருந்தேன். அதில் பல்லு கட்டிட்டு போயிருக்கும். எனக்கு சிரிக்கிறதுக்கும் தன்னம்பிக்கைக்கும் நல்லா கடினமான பொருள் சாப்பிட்றதுக்கும் எல்லா பொருளும் விரும்பி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பல்லால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த 10 நாளில் என்னென்ன சாப்பிட்டீங்க சார்? இந்த 10 நாள் இட்லி, தோசை, சப்பாத்தி, ஏன்னா அதிகமான கடினமான பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் எனக்கு எப்போவுமே தோசை, இட்லி தான் ரொம்ப பிடிக்கும். சாதம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். சின்ன வயசுல காய்கறி சாப்பிட மாட்டேன். இப்போ இந்த 3 மாதத்துக்கு மட்டும்தான் நீங்கள் எந்த கடினமான பொருளை கடிச்சு சாப்பிடக்கூடாது. 3 மாதம் கழிச்சு உங்களுக்கு பிடிச்ச உணவு எல்லாமே சாப்பிடலாம். 3 months கழிச்சு நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பிடல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சரிங்களா? ஃபுல் மவுத் டென்டல் இம்ப்ளான்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்க? வெரி வெரி ஹாப்பி, வெரி எக்ஸலண்ட், வெரி பியூட்டிஃபுல், வெரி 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 எக்ஸலண்ட். அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கீங்க. ஓகே, இந்த 10 நாள்ல நீங்கள் அதுக்கு முன்னால் சரியா யாருக்கிட்டும் நீங்கள் சிரிக்கவே இல்லை. ஆக்சுவலா கன்சலேஷன் அப்போ கூட ஒரு மாதிரி இருந்தீங்க. நான் நினைச்சேன் உங்க கேரக்டர் அப்படின்னு நினைச்சேன். சாரி, இல்ல நான் எல்லாரும் கிண்டல் பண்ணுவேன், எல்லாரும் இது பண்ணுவேன். இப்பதான் தெரியுது நீங்க எந்த அளவுக்கு ஜாலி பர்சன் அப்படின்னு. இந்த பல்லாலதான் கூட இருக்கிறவங்க எப்பவுமே நான் மகிழ்ச்சியா வச்சுட்டு இருப்பேன். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய கூட இருக்கிறவங்க எல்லாருமே மகிழ்ச்சியா, அதாவது நான் தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணுறதோட தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப இருக்கும். அது எனக்கு சின்ன வயசுல ஒரு ஹேபிட். அது வந்து என்னுடைய மனசுல யார் உருவாக்குறதுன்னா முருகப்பெருமான் உருவாக்கினா ஒரே ஒரு சொல்லுதான். கண்டிப்பா அதான். இப்போ நீங்க இந்த பல்லெல்லாம் நல்லா அழகா டிஃப்ரெண்டா ஆயிட்டீங்க. இப்போ இந்த 1 weekல நீங்க என்னென்ன என்ஜாய் பண்ணீங்க? என்ஜாய் பண்ணனா எல்லா பொருளும் இது பண்ண பேர் முன்னோட இப்போ உன்னுடைய ஃபேஸ் பல்லு அழகா இருக்கு, எப்படி உன்னால எப்படி பண்ண முடியுதுன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கிளினிக் இருக்குது, அங்கே நான் இது போய் சிகிச்சை எடுத்தேன், அதனால தான் பண்ணேன்னு சொன்னாங்க. அந்த அட்ரஸ் தர முடியுமான்னு கேட்டால் தாராளமாக அஷ்யூர் தரேன் அப்படின்னு சொன்னிக்கிறேன். கொடுத்துருக்கேன். ஆனால் வர்றது அவங்களோட இருப்போம். ஆனால் எல்லாருமே கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இவ்வளோ எப்படி உன்னால் மட்டும் குறுகிய காலத்தில் இது பண்ண முடிச்சிருது அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரின்னு விளக்கம் கொடுத்தேன். சரிங்க சார். ஸ்வேதா மேடம் ஓகே, அவங்க தான் சொன்னாங்க லைட்டாக க்ளீன் பண்ணாங்க, பட் உங்களுக்கு போக போக பழகிடும் சார், அதுக்கு மேலே இது பண்ண வாய்ப்பு கம்மி சார், இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மேலே அவங்க சொன்னாங்க மேலே வந்து ஈறு சுருங்கும், அந்த பர்மனெண்ட் பண்ண வர சொல்ல நீங்கள் எப்படிலாம் சொல்கிறீங்களோ அப்போ நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. அவங்க வெரி நைஸ், வெரி எக்ஸலன்ட், வெரி பியூட்டிஃபுல். அவங்களும் உங்க பத்தியும் சொல்லிட்டு இருந்தாங்க. கோபி சார் இருந்தாரு, பேசிட்டே இருந்தாங்க. என்ன கேட்டாலும் ரொம்ப சாஃப்டா, ரொம்ப பாசிட்டிவா, நல்லா கோஆபரேட் பண்ணாங்கன்ட்டு உங்களுக்கும் டாக்டர் நிவேதா மேம் சொன்னாங்க. முதல்ல அதுவும் உங்களுக்கு நான் கன்வே பண்றேன். இப்போ நிறைய பேர் வந்து சிகிச்சைக்கு பயப்படுவாங்க. நீங்க சொன்னீங்க எனக்கு எக்கனாமிக்கல் ப்ராப்ளமால தான் என்னால வந்து தள்ளி போட்டேன்னு சொன்னீங்க. இப்போ எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்காது, ஆனா பல்லு பிரச்சனையால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அது அந்த வலி உங்களுக்கும் தெரியும். இருந்தாலுமே அவங்க வந்து பயத்தால தான் பண்ண மாட்டாங்க. ஒரு பயம் கிடையாது, ஒரே ஒரு சின்ன பயம் கிடையாது. இதுல பயம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க சின்ன சின்ன விஷயம் செய்ய சொல்லி கூட உங்களுக்கு வலிக்குதா எதுனா இருந்தா சொல்லுங்க, அடுத்தது இது பண்ண போறேன். ஸ்ப்ரே அடிக்கிறேன்னா கூட சார் ஸ்ப்ரே தான் சார் அடிக்கிறேன், ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு அடிக்க சொல்ல சத்தம் வந்துச்சுன்னா கூட இது ஒன்றுன்னு சொல்றாங்க. இதுல ஒரு துளி பயம் கிடையாது, ஒரே துளி யாருமே பயப்படவே தாழ. இது எந்த விதமான பயன்றதே ஒன்றுமே கிடையாது. சும்மா ஜஸ்ட் 2 hours டெய்லி காதால் வந்து பண்ணிட்டு ஈவினிங் ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம்.
சிரிச்சிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுல ஒரு துளி பயம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. கூட இந்த ஒரு 15 நாள ஜேர்னி பண்றீங்க, லேபும் பார்த்தீங்க, நம்ம கிளினிக்கும் பார்த்துருக்கீங்க. ஸோ ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இது பண்ணுங்க மேடம் இன்னும் நல்லா இருக்கும்னு ஏதாவது அட்வைஸ் இருந்தால் நீங்க சொல்லலாம். அட்வைஸ்மா இதோட அட்வைஸ் இல்லை, நீங்க எல்லாமே வெரி நைஸ், வெரி எக்ஸலன்ட், பியூட்டிஃபுல். நான் மிக்க மிக்க மகிழ்ச்சி, எனக்கு மன நினைவா இருக்கு உங்களுடைய கிளினிக் வந்திருக்கு. ஓகே ஓகே. பேசுகிற அனுகிரகமும் அடுத்து இது பண்ணுறதும் எல்லாமே வெரி நைஸ். ஆக்சுவலாக நீங்கள் உங்களை மாதிரி இங்கே வந்து நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஓகேங்களா? ஏன்னா உங்களோட புன்னகை உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோ உங்களுக்கு அந்த புன்னகையை கொடுக்கறது எங்களுக்கு அதை விட டபுள் மகிழ்ச்சி இருக்கும். நான் தான் நீ சொன்னல, கடவுளுக்கு அடுத்த மாதிரி யாருன்னா நீங்கள் தான். அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம காசு கொடுக்குறோம் அவங்க பண்ணுறாங்க, காசுன்றது இல்லைங்க, சும்மா பேப்பர் இன்னைக்கு வரும் இங்கே இருக்கும் நாளைக்கு போயிட்டே இருக்கும். அன்பால மட்டும் தான் எதுவுமே சாதிக்க முடியும். வேற உலகத்தால வேற எதால அன்பால மட்டும் தான் சாதிக்க முடியும். வேற பணம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா. முருகப்பெருமை நினைச்சா நாளைக்கு நான் கோடீஸ்வரன், நான் முருகப்பெருமை நினைச்சா நான் நாளைக்கு கீழே போயிட்டேன். யாருமே ஒண்ணுமே கிடையாது. கடவுள்ன்றது மனசுதான். மிக்க மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பெஸ்ட் ஸ்கின்னு சின்னாமணி மேடம் பார்த்துருக்கு, எனக்கு மகிழ்ச்சி. மிக்க நன்றி.